ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு கார்த்தியின் அன்பு வணக்கங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற செய்தி அப்படின்றது எல்லோருக்கும் தெரிந்த ஒரு செய்தி தான். விஜய், தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களுடைய இந்த பரந்தூர் விசிட் தான் மிகப்பெரிய பேசு பொருளாக இருக்குது. அவர் என்னைக்கு அதுக்கான அந்த போகிறதற்கான அந்த அனுமதி கேட்டாங்களோ அன்னிலேருந்தே பரபரப்பாக இருந்தது. நேற்றைய தினம் மிக பரபரப்பாக இருந்தது. காரணம், அவர் எங்கே போகிறாரு, அவருக்கு கொடுக்கப்பட்ட அனுமதிகள், கட்டுப்பாடுகள் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. பரந்தூர் மக்களே நிறைய பேர் அவரை எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. அரசியல் தலைவர்களே நிறைய பேர் அவரை எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. விமர்சகர்களாக இருக்கட்டும், பத்திரிகையாளர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அவர் எப்போ வெளியே வருவார், பேச மாட்டேங்கிறார், ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற பல கேள்விகள் அவர் முன் வைக்கப்பட்டது. நம்மளே கூட நிறைய தடவை கேட்டிருக்கோம், ஏன் அவர் ப்ரெஸ்ஸை மீட் பண்ண மாட்டேங்கிறார் அப்படின்ற மாதிரியான கேள்விகள் நம்மகிட்டே நிறைய இருந்தது. அதை தாண்டி ப்ரெஸ்ஸை மீட் பண்ணுறதை தாண்டி வெளியே மக்களோட களத்தில் நிற்கிறது அப்படின்ற ஒரு விஷயம் எப்போ பண்ண போகிறார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்துக்கிட்டே இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு வருடத்திற்கு பிறகு, ஒரு வருடத்திற்கு முன்பாக ஒரு மக்களோடு களத்தில் இறங்கியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இந்த பரந்தூர் விசிட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய எதிர்ப்புகள்லாம் நிறைய இருந்துச்சு. மக்கள்கிட்ட இருந்து இல்லை, மற்றவர்கள் எதிர்ப்புகள்லாம் இருந்துச்சு. இப்போ தான் போவீங்களா, 910 நாள் நீங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தீங்க, 900 நாளாக உங்களுக்கு தெரியாதா அப்படின்ற பல கேள்விகள் அவர் மீது வைக்கப்பட்டது. இதுவரைக்கும் ஒரு 30க்கும் மேற்பட்ட தலைவர்கள் அங்கே போயிருக்காங்க அப்படின்ற விவரம் நமக்கு தெரியும். சீமான் உட்பட நிறைய பேர் அங்கே போய் பார்த்துருக்காங்க. ஆனால் இவர் ஒரு 35வது 36வது தலைவராகவோ பரந்தூருக்கு போகிறார். அவர்களுக்கெல்லாம் இல்லாத கெடுபிடி விஜய் அவர்களுக்கு மட்டும் ஏன் அப்படின்ற ஒரு கேள்வியும் அங்கே வருது. ஒரு நடிகர் தான், அவருக்கு நிறைய ஃபேன் பேஸ் இருக்குது, தொண்டர்கள் இருக்காங்க அப்படின்னும் போது அது ஒரு காரணமாக சொல்லப்பட்டாலும் அதிலும் ஒரு அரசியல் இருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதாக இருக்குது. அவர் மக்களுடைய நலன் சார்ந்த ஒரு பிரச்சனைக்காக தான் அங்கே போயிருக்காரு. பரந்தூரில் எதற்காக விமான நிலையம் அப்படின்ற ஒரு கேள்வி பலருக்கும் இருக்குது. ஏன் பரந்தூரில் அப்படின்ற பல கேள்விகள் இருக்குது. அங்கே நீர்நிலைகள் இருக்குது, விவசாய மக்கள் இருக்காங்க, அங்கே விவசாயம் பாதிக்கப்படும், விவசாய நிலங்கள் பாதிக்கப்படும் அப்படின்ற பல பிரச்சனைகள் அங்கே இருக்குது. அதையெல்லாம் தாண்டி அங்கே இருக்கக்கூடிய மக்களின் நிலை என்ன ஆகும் அப்படின்ற பல கேள்விகள் எல்லாருக்குள்ளேயும் இருந்தது. அதே கேள்வி விஜய் அவர்களுக்கும் இருந்தது. இது முழுக்க மக்கள் நலன் சார்ந்த ஒரு விஷயமாக தான் விஜய் அவர்கள் போயிருக்காரா அப்படின்னு கேட்டால் அதுவும் கிடையாது. அதில் ஒரு அரசியல் இருக்க தான் செய்யும். இப்போ அவர் அரசியல் கட்சி தலைவர் தானே. இப்போ அவர் அரசியல் பண்ணாமல் வேறு என்ன பண்ணுவார்? அதனால் அவருக்கு அதிலும் பங்கு இருக்குது. அவர் அரசியலும் செய்ய வேண்டும், அதே நேரம் அதில் மக்கள் நலன் சார்ந்ததாக இருக்கணும் அப்படின்னும் போது பரந்தூருக்காக பிளான் பண்ணாங்க. அவர் வேனில் வருவார், இதில் வருவார், காரில் வருவார்னாங்க. அவர் ஒரு பிரச்சார வேன் மாதிரி ஒன்று ரெடி பண்ணி வந்திருக்காங்க. ஒரு வாடகை வேன் அப்படின்றது சொல்லப்படுது. அவருக்கான சொந்த வேன் அப்படின்றது, இந்த பிரச்சார வேன் அப்படின்றது தயாரிக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது, அது ரெடி ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரிய வருது. இந்த பிரச்சார வாகனத்தில் காலையில் ஆரம்பித்து அவர் ஒரு அங்கே பரந்தூருக்கு அந்த இடத்துக்கு வரத்துக்கு, ஏகனாபுரம் அப்படின்ற ஊருக்கு முன்னாடி இருக்கிற அந்த ஊருக்கு வரத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 60 கிலோமீட்டர் இருந்தது. இந்த 60 கிலோமீட்டருமே எல்லா மீடியாக்களும் கவர் பண்ணாங்க. அவர் அங்கே ஆரம்பித்து அந்த இடத்துக்கு வர வரைக்கும் முழுக்க அவர் கவர் பண்ணி உள்ளே வந்தாங்க. வழக்கம் போல் ஒரு வெள்ளை சட்டையில் தான் வந்திருந்தார். மக்கள்கிட்ட அவர் என்ன பேச போகிறார் அப்படின்றது தான் பெரிய எதிர்பார்ப்பாக இருந்தது. அவர் எப்படி வந்தார், எதில் வந்தார் அப்படின்றதெல்லாம் தாண்டி அவர் மக்கள்கிட்ட என்ன பேச போகிறார் அப்படின்னு ஒரு 9 நிமிடம், சரியாக சொன்னோன்னா ஒரு 10 நிமிடம் அவர் அவருடைய உரை இருந்துச்சு. ரொம்ப நேரம் பேசணும், இன்னொரு 10 நிமிஷம் கூட பேசியிருக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துல சுருக்கமாக ஒரு 10 நிமிடம் பேசினார். ஆனால் அந்த 10 நிமிடமும் வலிமையானதாக இருந்துச்சு. ஒன்றிய அரசாக இருக்கட்டும், மாநில அரசாக இருக்கட்டும், யாரையும் பேர் குறிப்பிடலை, பாஜக திமுகன்னு பேர் குறிப்பிடலை. ஆனாலும் அந்த பேச்சு அப்படின்றது தெளிவாக இருந்துச்சு. நான் இங்கே வளர்ச்சிக்கு எதிரானவெல்லாம் கிடையாது, ஏர்போர்ட்டே வரக்கூடாதுன்னு நான் சொல்லலை, இந்த இடத்துல வரக்கூடாதுன்னு நான் சொல்றேன். வளர்ச்சி திட்டத்திற்கு எதிரானவன் இல்லை விஜய். ஆனால் விவசாய நிலங்களை அழித்து அதன் மேல் வரும் ஒரு வளர்ச்சி தேவையில்லை அப்படின்ற ஒரு இடத்த சொல்லியிருக்காரு. இன்னொரு பக்கம் களத்திற்கு வந்திருக்கேன், உங்கள் அரசியல் அப்படின்றது இங்கிருந்து தான் நான் ஆரம்பிக்கிறேன், ஏன்னா முதல் களம் இல்லையா அவருக்கு, இந்த மக்களோடு சந்திக்கிற இந்த முதல் களம் அப்படின்றது விவசாயிகள்லேருந்து ஆரம்பிக்கிறதுன்றது அவங்களுக்கும் மகிழ்ச்சி, மற்றவர்களுக்கும் ஒரு மகிழ்ச்சி. விஜய் அவர்களுக்கே அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குமோ அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தோணியிருக்கு. ஏன்னா அதை யாரும் எதிர்பார்க்கல. விவசாயிகள்கிட்டருந்து நான் இதை ஆரம்பிக்கிறேன், அவங்கள பாதம் தொட்டு நான் ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற விஷயம் யாருக்கும் தோணாத விஷயம். அவர் இதை சரியாக பயன்படுத்தியிருக்கார் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் கூட பேசியிருக்கலாம், நிறைய விஷயங்கள் அவர் தொட்டிருந்திருக்கலாம். சில விஷயங்கள்லாம் தொட்டார். அரிட்டாப்பட்டி, நம்ம அரிட்டாப்பட்டி பகுதியில் அந்த டங்ஸ்டன் சுரங்கம் அமைக்கிறதை எதிர்த்து தமிழ்நாடு அரசு ஒரு தீர்மானம் ஒன்று கொண்டு வந்தாங்க. அதை நான் மனப்பூர்வமாக வரவேற்கிறேன். ஆனா அதே நிலைப்பாட்டை தானே இங்க நம்ம பரந்தூர் பிரச்சனையிலையும் எடுத்திருக்கணும்.
டங்ஸ்டன் போன்ற விஷயங்கள்லாம் வந்து குறிப்பிட்டு பேசினார். அங்கே இருக்கிறவங்க மக்கள்லாம் இங்கே இருக்கிறவங்களும் மக்கள் தான் அப்படின்றது. குறிப்பாக ஆளுங்கட்சியை, எதிர்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு ஆதரவு, ஆளுங்கட்சியா இருக்கும் போது விவசாயிகளுக்கு எதிர்ப்பா? திமுகவை அவர் விமர்சித்து பேசும்போது சரியாக சொன்னார். நீங்கள் எதிர்க்கட்சியாக இருக்கும்போது விவசாயிகள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறீங்க, அதுவே ஆளுங்கட்சியாக இருந்ததுன்னா எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க. அதற்கு உதாரணம் வந்து பழைய விமான நிலையம் மற்றும் 8 வழிச்சாலை போன்ற விஷயத்தெல்லாம் வந்து தொட்டு பேசியிருந்தார். இதற்கு பின்னால் ஏதோ ஒரு லாபம் இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் அது வந்து தொட்டிருந்தார். அது இன்னும் விரிவாக மக்கள் எதிர்பார்ப்பார்கள்னு நினைக்கிறேன். இப்போ பொதுவாக அந்த இடத்துல அவர் சொல்லணும்னு விருப்பப்படலையா, இல்லை சொல்ல வேணாம்னு தவிர்த்தாரான்னு தெரியல. இதில் ஏதோ ஒரு லாபம் இருக்குது, தனி மனித லாபம் இருக்குது, அதனால தான் இங்கே வந்து விமான நிலையம் அமைக்கணும் அப்படின்றத விருப்பப்படுறாங்க அப்படின்ற விஷயத்தையும் அவர் வந்து தொட்டிருந்தார். இதே போல் அவருடைய விக்கிரவாண்டி மாநாட்டிலையுமே சொல்லியிருந்தார், உங்களுடைய அண்டர் கிரவுண்ட் டீலிங் அப்படின்றதெல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லியிருந்தார். அது இன்னும் வருங்காலங்களில் அவர் வந்து அதிகமாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய வரும். ஏன்னா அவர் வந்து இப்படி பொத்தாம்பதுவாக இந்த விஷயங்களை பேச முடியாது. அது வருங்காலங்களில் அது அவர்கிட்ட வந்து எதிர்பார்க்கலாம். ஏன்னா இப்போ நம்ம சொல்லி அவர் இப்போ வந்து ஒரு களத்துக்கு வந்துட்டார், களத்துக்கு வந்து மக்களோட நின்றுட்டார். பேசும்போது சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்துச்சு. அது இருமல் காரணமாக எதனால் இருக்கலாம்னு நினைக்கிறேன். சின்ன சின்ன தடுமாற்றங்கள் இருந்தது. அதையும் சொல்லுவாங்க, அவர் துண்டு சீட்டு தான் பார்த்து படித்தார் அப்படின்னு. எல்லாத்தையும் அப்படியே மனப்பாடம் பண்ணி அப்படியே சொல்கிறதுக்கு யாராலையுமே முடியாது. அதனால் எவ்வளோ பேர் அப்படி தான் படிக்கிறாங்க அப்படின்னும் போது எவ்வளோ பெரிய தலைவர்களாக இருந்தாலும் சில நேரங்களில் அவர்களுக்கு அந்த இதெல்லாம் தேவைப்படும். விஜய் அவர்கள் இப்போ தான் வந்திருக்காரு. அதனால் அதெல்லாம் ஒரு பெரிய விஷயமாக எடுத்து எக்ஸ் தளங்களில் வந்து போட்டு மற்ற கட்சியினர் வந்து அதை பெருசாக பேசுவாங்க. அதெல்லாம் சாதாரண விஷயங்கள், அதெல்லாம் நம்ம கடந்து போயிடலாம். அவர் பேச வந்த விஷயம், மக்களுக்காக அவர் பேசிய விஷயம் சரியானதாக இருந்தது. இன்னும் ஒரு படி அவர் கீழே இறங்கி கூட போயிருந்திருக்கலாம், இறங்கி மக்களோடு கொஞ்சம் நேரம் நின்றிருந்திருக்கலாம், செலவிட்டிருந்திருக்கலாம் அப்படின்றது ஒரு எண்ணமாக இருந்தது. அங்கே இருந்த மக்கள் அவருக்கு வந்து ஒரு பச்சை துண்டு கொடுத்தாங்க. விவசாயிகளுக்கு அடையாளமான ஒரு பச்சை துண்டை கொடுத்து அவரை வந்து 2026 தமிழக முதல்வர் அப்படின்னு சொல்லி அவருக்கு கொடுத்துருக்காங்க. அவர் இன்னும் ஒரு பூஸ்டாக அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா மக்கள் அந்த இடத்துல சொல்கிறதுன்றது ஒரு இது இல்லை. ஒரு கட்சிக்காரர்கள் சொல்லும்போது அதுக்கு அர்த்தம் நமக்கு தெரியும். ஆனால் ஒரு மக்களே, அங்கே இருக்கிற ஒரு போராட்டக்குழு தலைவர்களே அப்படி சொல்லும்போது அது இன்னும் அவர்களுக்கு ஒரு கூடுதல், அவருக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்துருக்கும் அப்படின்னு நம்ம நம்பலாம். குறிப்பாக இந்த மக்களுக்காக நான் நிற்பேன், உறுதியாக நிற்பேன், இங்கே வரத்துக்காக ஏதாவது சட்ட போராட்டம் நடத்தணுனாலும் நான் வந்து நடத்துவேன் அப்படின்ற ஒரு உறுதிமொழியை வந்து அவர் கொடுத்துருக்காரு. இன்னொரு பக்கம் அங்கே இருக்கக்கூடிய தெய்வங்களை பற்றியும் அவர் வந்து பேசியிருந்தார். எல்லையம்மனாக இருக்கட்டும், ஒரு சாமி பேர் சொன்னார், ஞாபகங்கள் எனக்கு மறந்துட்டேன். அந்த கடவுள் பெயரையெல்லாம் குறிப்பிட்டு அவர் வந்து சொன்னது வந்து அவங்கள ரொம்ப டச் பண்ணியிருக்கோம். நிறைய பெண்கள் வந்து அவரை வந்து வரவேற்று பேசினாங்க. அந்த மீடியாக்களில் அவங்க போய் பைட்ஸ் கேட்கும்போது நிறைய பெண்கள் வந்து விஜய் அவர்கள் வரணும், விஜய் அவர்கள் அவங்க வந்து கேட்குற கேள்வி என்னென்னா, நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறீங்க, அவர் எப்படி பேசுனது, அதை தாண்டி அவர் வரணும், அவர் மேலே எங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து தெளிவுபடுத்தியிருக்காங்க. அதாவது மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பலாம், ஆனால் வேறு வழி இல்லாமல் மாற்றி மாற்றி ஒரு பக்கம் போட்டுக்கிட்டு இருக்கும்போது கூட ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குறவங்களுக்கு விஜய் எப்படி ஒரு நம்பிக்கையை கொடுக்குறார் அப்படின்றது இது ஒரு சான்று. விஜய் அவர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி களத்தில் இறங்கி வேலை செய்யணும் அப்படின்றது தான் மிக முக்கியமானது இதில். ஏன்னா அவர் வந்து இப்போ இந்த இது முடிஞ்சோன்னா அதுக்கடுத்து மறுபடியும் வரலைன்னா மறுபடியும் ஒரு கேள்வி வரும். அதனால் வேங்கை வயல் அடுத்தடுத்த பிரச்சனைகளில், இனி வரக்கூடிய பிரச்சனைகளில் அவர் மக்கள் சார்ந்து நிறைய விஷயங்களில் வந்து இறங்கி போராடணும் அப்படின்றது தான் இதுலேருந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம். நிறைய பேர் அவரை சொன்னாங்க, அவர் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம், பனையூர் பண்ணையார், வீட்டிலேருந்தே அறிக்கையெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு, அங்கேயே சிலைகளை வைத்து மாலை போட்டுக்கிட்டு இருக்காரு போன்ற பல விஷயங்கள் அவர் மேலே குற்றச்சாட்டாக வச்சாங்க. சேகர் பாபு அவர்கள் கூட அவரை வெளியே வர வேணாம்னு சொல்லிவிடுங்க, வீட்டிலே இருந்து வேலை செய்ய சொல்லுங்கன்ற மாதிரிலாம் அறிக்கையை கொடுக்க சொல்லுங்கள் அப்படின்லாம் சொன்னார். அவர் வெளியே வந்தால் என்ன ஆகுது அப்படின்றதையும் உங்களால் பார்க்க முடியுது. இதை தாண்டி இது ஒரு பக்கம் விஜய் அவர்கள் சிறப்பாக ஒரு 10 நிமிடம் பேசினாலும் சிறப்பாக பேசிட்டு போயிட்டார். ஆனால் அதற்கு முன்னாடி நடந்த சில விஷயங்கள், அங்கே இருந்த கூட்டத்தை சமாளிப்பதற்காக புஷி ஆனந்த் பட்ட கஷ்டம், அவர்கிட்ட போய் கேள்வி கேட்குறாங்க, நீங்கள் இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டே இருந்தால் என்னால் வேலை செய்ய முடியாது அப்படின்றாரு. அவங்களுடைய வேலையே இந்த கேள்வியை கேட்கறது தான் சார், அதுக்கு நீங்கள் பதில் அளித்து தான் ஆகணும். ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி தொடங்கியிருக்கீங்க, பல்வேறு இடங்கள்லேருந்து உங்களுக்கு ஒரு தாக்குதல்கள், பல கேள்விகள் வரும், அந்த கேள்விகளை நீங்கள் எதிர்கொண்டு தான் ஆகணும். அதற்கு நீங்கள் டென்ஷன் ஆகவே கூடாது, அதுவே பெரிய மைனஸ் ஆகும் உங்களுக்கு அப்படின்ற விஷயம் அவருக்கு யாராவது சொல்லணும்னு நினைக்கிறேன். நீங்கள் இப்படி இதே கேள்வி இதற்கு முன்னாடி விக்கிரவாண்டி மாநாட்டிலையும் அவர்கிட்ட கேட்டாங்க. அப்போயுமே நீங்கள் இப்படி கேள்வி கேட்டுகிட்டே இருந்தால் நாங்கள் இப்படி வேலை செய்கிறது, நீங்களாக வேலை செய்கிறீங்க, அங்கே வேலை நடக்குது, அந்த வேலையை யாரோ பார்க்க போகிறாங்க, நீங்கள் அதை ஒரு சூப்பர்வைசிங் பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து
அவங்க கேள்விகளுக்கு ஒரு 4 கேள்வி கேட்டாங்கன்னா 5 கேள்வி கேட்டாங்கன்னா ஒரு 3 பதிலை சொல்லிட்டு வாங்க, மற்ற கேள்விகளுக்கு வழக்கம் போல் தளபதி பதில் சொல்லுவார் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க. அதை விட்டுட்டு கேள்வியே கேட்காதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா அப்புறம் எப்படி கேள்வியே கேட்காம உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கட்சி நடத்த முடியும் அப்படின்றது. இன்னொரு பக்கம் ப்ரெஸ்ஸை வந்து வழக்கம் போல் விஜய் அவர்கள் சந்திக்கலை அப்படின்றது ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. ஆனாலும் ப்ரெஸ்ஸை சந்தித்தால் இன்னும் நிறைய விஷயங்கள் இது மடைமாற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் இன்னொரு பக்கம் இருக்குது. ஏன்னா வந்து அவர் போன விஷயத்தை தாண்டி அவர் இதில் ஒரு கேள்வி கேட்டு டிசப்பாயின்மெண்ட் ஆகிட்டாரு, அவர் வந்து இது பண்ணிட்டாரு, மூஞ்சி அப்படி சொல்லிச்சிட்டாரு, முறைச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த விஷயத்தை டைவெர்ட் பண்ணுற வேலைகளும் ஒரு பக்கம் நடக்கும். அப்படின்னும் போது ஒரு கட்டத்தில் ஒரு ப்ரெஸ்ஸை சந்திச்சு தானே ஆகணும். சந்திக்கவே முடியாமல் அவர் வந்து தப்பிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. கண்டிப்பாக சந்திப்பார். ஆனால் இந்த விஷயத்துக்கு அவர் வந்து மக்களை சந்திச்சுட்டு போனதே வந்து சந்தோஷம். அந்த மக்களுக்காக அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்துருக்கார் அந்த மக்களுக்கு. அது வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். வெகுஜன மக்கள், ஏழை மக்கள், இவங்கள்ட்ட இருந்து தான் உங்களுடைய அந்த அரசியல் அப்படின்றது இருக்கும். எலைட் அரசியல், பனையூர் அரசியல், அறிக்கை அரசியல் இதெல்லாம் தாண்டி நீங்கள் மக்கள்கிட்ட வந்து வரும்போது உங்களுக்கான வரவேற்பு எப்படி இருக்குன்றத இன்றைக்கி விஜய் அவர்கள் உணர்ந்திருப்பார். அவர் விக்கிரவாண்டியிலே உணர்ந்திருப்பார். அது ஒரு மாநாடு. இன்னொரு முக்கியமான விஷயம், இது வெறுமனே பெரும்பாலும் இதில் வந்து அந்த ஊர் மக்கள் தான், அந்த 13 கிராம மக்கள் மட்டும்தாங்க பெரும்பாலும் இருந்தாங்க. வாய்மொழி உத்தரவாக அவங்கள வந்து பல அந்த காஞ்சிபுரம், ஏகனாபுரம் போன்ற பகுதிகளில் உள்ள தொண்டர்களை வந்து வரவேணான்னு வாய்மொழி அறிக்கையாகவே சொல்லியிருக்காங்க. காரணம், அது இன்னும் பெரிய க்ரௌடை வந்து உண்டு பண்ணிவிடும், அது பெரிய சிக்கலை உண்டுவாக்கிடுன்றதுனால தான் வாய்மொழி உத்தரவு கொடுக்கப்பட்டிருக்கு. அதில் பெரும்பாலானவர்கள் வந்து அதை கடைப்பிடிச்சிருக்காங்க அப்படின்றதும் அவங்கள்ட்டேருந்து சேகரிக்கப்பட்ட விவரங்கள்லேருந்து நமக்கு தெரிய வருது. எதுவாயினும் விவசாய மக்களுக்காக வந்து நின்றதும், மக்களை வந்து நேரடியாக சந்தித்து அவர்களுடைய குறைகளை கேட்டதும், அவர்களுடன் களத்தில் நின்றதற்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். உங்கள் பணி தொடரட்டும். இதே போல் மக்களோடு இணைந்து செயல்படுங்கள். நீங்கள் ஆட்சிக்கு வருவீங்களா, வரமாட்டீங்களா, எதிர்க்கட்சியாக வருவீங்களா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் வந்து பதிலும் அடுத்தது. இதேபோல் மக்களுக்கு தேவையான பணிகளை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கான இடத்தை நீங்கள் அடைவீங்க அப்படின்றது இதிலேருந்து நாம் தெரிஞ்சுக்கலாம். மற்ற கட்சிகளும் சரி, மற்ற பத்திரிகையாளர்களும் சரி, விமர்சகர்களும் சரி, இதற்கு பிறகு என்ன, அடுத்த கட்டம் என்ன அப்படின்றத பேச ஆரம்பிப்பாங்க. அடுத்து எங்கே போகணுன்னு சொல்லுவாங்க, எந்தெந்த பிரச்சனைக்கு பேசணும்னு சொல்லுவாங்க, ஏன் திமுகன்னு சொல்லலைன்னு கேட்பாங்க, ஏன் இப்போ ஒன்றிய அரசுன்னு சொல்கிறீங்க, பாஜகன்னு சொல்கிறவங்களுக்கு வந்து வாய் வரலையா, உங்களுக்கு என்ன பயமா, பாஜகவை பார்த்து பயமா அப்படின்ற கேள்விகளும் அடுத்தடுத்து உங்களை நோக்கி வரும். அதற்கெல்லாம் பதில் உங்ககிட்ட தான் இருக்குது. வருங்காலங்களில் அதையும் நீங்கள் வந்து மாற்றுவீங்க அப்படின்றத நம்புகிறோம். கண்டிப்பாக அடுத்த காணொலியில் சந்திப்போம். மிக்க மகிழ்ச்சி. நன்றி.